ஓம் நமச்சிவாய போற்றி. 1000 பேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயமும் எனக்கு நல்லதாகவே நடந்தது இல்லை, முயற்சி செய்த எல்லா விஷயத்துலேயும் தோல்வி தானே யோசிக்கிறீங்களா? இல்லை தோல்வியையும் அவமானத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் துணிவாக செய்ய முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1000 பேரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லோருமே ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த வெற்றி சாதாரணமானது இல்லை அப்படின்னு மட்டும்தான் பேசுவாங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கலாம், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு யாருமே இதுவரைக்கும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிற இந்த 2 விஷயம், தோல்வியை மட்டுமே பார்க்குற உங்கள் கண்ணோட்டம் கொஞ்சம் மாறுன்னு நான் நம்புகிறேன். 1. வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லா விஷயத்துலேயும் தோல்வி தான் அப்படின்னு நினைக்கிற கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றிக்கணும். முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதுதான் நீங்கள் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கிற முதல் அடி. என்ன, நான் நம்புனா நல்லா நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். எடுத்துக்காட்டா, நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறீங்க, இன்னொருத்தர் வெயிட் இல்லாமல் ஓடுறாரு. இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவா? வெயிட் இல்லாதவங்க தானே வேகமாக ஓடி வின் பண்ணுவாங்க. அப்போ நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்புனாதான் ஜெயிக்க முடியும். இங்கே அந்த வெயிட்டுன்னு நான் சொல்கிறது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த வெயிட், அதாவது அந்த பயத்தை தூக்கி போட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா கட்டாயம் வெற்றி உங்களுக்கு தான். 2. தோல்வியை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வரணும். தோல்விக்கு பிறகுதான் வெற்றி. என்ன, இப்போதான் நம்பிக்கை வச்சா ஜெயிக்கலாம்னு சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறது எனக்கு புரியுது. எடுத்துக்காட்டா, அதே ஓட்டப்பந்தயத்தை நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் அதில் தோத்துட்டீங்க. அடுத்த நாள் இன்னொரு போட்டி, அதில் நீங்கள் கலந்துப்பீங்களா? இல்லை நேற்று தோத்துட்டோம், இன்னைக்கும் தோற்றுருவோம் அப்படின்னு நினைப்பீங்களா? அந்த தோல்வியை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் அடுத்த போட்டியில் கலந்துக்க கூட மாட்டீங்க. அதே அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டா, அதில் என்ன தப்பு செஞ்சோம் அதை யோசித்து அதை திருத்திக்கிட்டு அடுத்த போட்டியில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வரும், வெற்றி பெறுவோம். அப்போ தோல்வியை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வேணும். உங்களை நீங்கள் நம்புங்க, தோல்வியை ஏற்றுக்குங்க, தோல்விக்காக காத்திருங்க. தோல்வி தான் உங்களை செதுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.